கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு இணைந்து நாம் மனதார நன்றி செலுத்துவோம். ஏசப்பா நல்லவர். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? ஏன் துக்கத்தோடு இருக்கிறீங்க? ஏன் பிறந்தேன்? ஏன் இந்த நாள் வந்தது? அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சில அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க, அதை சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஏன் இந்த பூமியில் பிறந்த அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, ஏன் இந்த நாள் வந்தது? இந்த நாள் வராமல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்காதீங்க. இந்த நாள் பொன்னான நாள். நீங்கள் இனி வர நாட்களில் தொடர்ந்து நீங்கள் சொல்ல போகிற காரியம் ஒவ்வொரு நாளும் ஒரு விலையேற பெற்ற நாளாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக கர்த்தரால் நடத்தப்படுறேன். இன்னும் கொஞ்ச நாள் கூட பூமியில் ஆண்டவர் வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தந்தாருன்னா நிறைய காரியத்தை ஆண்டவருக்காக சாதிக்கலாமே, நிறைய காரியத்தை செய்யலாமே. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீங்கள் உணர போகிறீங்க. சரியா? இன்றைய ஜீவத்துக்கான வசனம் யோபு 10:12 வசனம். எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த ஜீவாத்தின் தலைப்பு பராமரிப்பார். பராமரிப்பார், பராமரிக்கிற ஒரு தேவன். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் அங்கே வழியிலே கிடந்த ஒரு மனிதனை சமாரியன் வந்து தன் வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு பராமரித்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த சத்திரத்தான் கையில் 2 பணத்தை எடுத்து கொடுத்து, இவனை பராமரித்துக்கொள், அதிகம் எதை தேவைப்பட்டால் நான் இனி வரும்போது தருகிறேன்னு சொல்வதை பார்க்கிறோம். சத்திரத்தில் பராமரிக்கப்பட்டான். ஒரு காயப்பட்ட மனிதன், ஒரு அடிப்பட்ட மனிதன் பராமரிக்கப்படுகிறான். பாருங்க, முதியோர்கள் பராமரிக்கப்படணும், வியாதிஸ்தர்கள் பராமரிக்கப்படணும், சிறு பிள்ளைகள் பராமரிக்கப்படணும். எனக்கு யாருமே இல்லையே, நான் திக்கெட்ட பிள்ளை நிற்கிறேனே, எனக்கு புருஷன் இல்லையே, அண்ணன் இல்லையே, தம்பி இல்லையே, அக்கா இல்லையே, தங்கச்சி இல்லையே, நான் தனித்து நிற்கிறேன்னு யாரை நீங்கள் நின்று கொண்டாலும் பயப்படாதீங்க. உங்களை கர்த்தர் பராமரிப்பார். உங்களை பராமரிப்பார். பராமரிப்பதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்குவார். அவர் பராமரிக்கிற தேவன். யோபு புஸ்தகத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆண்டவர் உங்களை அழகாய் பராமரித்து தினமும் நடத்த போகிறார். ஆச்சரியத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு தீமை வராது, ஒரு தீங்கும் வராது. அவர் நேரடியாக உங்களை பராமரிப்பார். பராமரிப்பதற்கான உண்மையும் உத்தமுள்ள ஜனங்களை கர்த்தர் உங்களுக்காக எழுப்புவார். கர்த்தரையே நோக்கி பாருங்க. வழியெல்லாம் திறக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது, நன்மையான ஈவுகள் வரப்போகுது. கர்த்தருக்காய் சாட்சி சொல்ல போறீங்க. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, பராமரிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை பராமரிக்க, எங்களை வழிநடத்த, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, எங்கள் பண தேவைகளை எங்களுக்கு சந்தித்து கொடுக்க யார் இருக்கிறாங்கன்னு திக்கற்ற நிலையில் பயத்தோடு உடைய பிள்ளைங்கள் இருப்பாங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பராமரிங்கப்பா. நான் உங்களுக்காக இருக்கிறேன். நான் உங்களை பராமரிப்பேன். நான் உங்களுக்கு பராமரிப்பதற்கான வழிகளை திறப்பேன், உங்களை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசவும், அந்த வழிகளை ஆயத்தம் பண்ணி கொடுக்கவும் உங்களுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருப்பீராக. விதவைகளுக்கு நீர் ஆண்டவரை தகப்பன் தாயாய் இருப்பீராக. அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தாரும். இன்றைக்கு பிறநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக இன்றைக்கு ஜீவார்த்தையை கேட்டு கமெண்டில் ஆண்டவரை ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். அவங்க விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு அற்புதங்களை செய்தரலும். நாங்கள் இப்படி கமெண்டில் ஜெபிப்பதற்கு ஜெப குறிப்புகளை அனுப்பினோம். எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், ஏற்றுக்கொண்டார். அற்புதம் நடந்ததென்னு திரளான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பும்படியாய் மன்றாடுகிறேன். நீர் அப்படி செய்தி. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.